ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அத்லெட் ஷூ லேசிங் டெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேர் ஓடும்போது கான்சன்ட்ரேஷன் ரன்னிங் இல்லாமல் நம்ம லேஸ் கலந்துச்சா கலலையா அப்படின்னே பார்த்துட்டு ஓடுறோம். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேருக்கு ஆங்கிள் பெயின் வருது. இது எதனால வருது? நம்ம என்ன நினச்சிக்குவோம், நம்ம ரொம்ப ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கம்ப்ளீட்லி அது கிடையவே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கட்டுறது நார்மல் லேஸ் மட்டும்தான். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இதோட ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு ஷூ லேசிங் டெக்னிக் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியில இருந்து தான் உள்ளுக்குள்ள போடணும். இப்போ நான் கோர்த்துட்டேன், வெளியில் ஒரே ஒரு ஹோல் மட்டும் தான் கோர்த்துருக்கேன். இப்போ அதை ஈவனாக பார்த்துக்கோங்க. தென் திருப்பி இதை நம்ம மாற்றிட்டு திருப்பி வெளியிலேருந்து உள்ள விட்டுக்கலாம். நான் திருப்பி சொல்கிறது ஒன்று தான், வெளியிலேருந்து தான் உள்ளே விடணும், உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் போயிடக்கூடாது. இப்போ இதை சரி பார்க்கலாம். இப்போ எனக்கு இருக்கிறது இங்கே 5 ஹோல்ஸ். இதில் கடைசி 2 ஹோல்ஸ் மட்டும் விட்டணும், மிச்சம் இருக்க எல்லா ஹோல்ஸையுமே மாட்டிடணும். இதுமாதிரி எத்தனை ஹோல்ஸ் இருந்தாலுமே கடைசி 2 ஹோல்ஸ் மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா ஹோல்ஸையுமே தான் மாட்டிடணும். இப்போ திருப்பி நான் டெஸ்ட் பண்ணி இன்னும் மாட்டிடுறேன். தென் இப்போ நான் மாட்டிட்டேன். தென் இப்போ நம்ம ட்விஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ அதே சைடில் உள்வழியே போடணும். இப்போ வெளி வழியே விடக்கூடாது, உள்வழியாக விடணும். இப்போ அதே மாதிரி சரி பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு வெளியில் விட்டதை திருப்பி வெளியில இருந்து உள்ள விடலாம். கொஞ்சம் நீங்கள் கேப் இருக்கட்டும்.